வணக்கம் மக்களே. கேதார்காந்தா ட்ரெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாங்கிரி வில்லேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேராடூன்லேருந்து சாங்கிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் டாக்ஸி பிடிச்சி வந்துக்கோங்க. சாங்கிரி வில்லேஜ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ சாங்கிரி வில்லேஜில் வந்து திங்ஸ்லாம் ரெண்டல் எடுத்துக்கோங்க, என்னெல்லாம் தேவையோ. அதுக்கப்புறம் வந்து பவர் பேங்க் இந்த மாதிரி இதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாளைக்கு டவரே இருக்காது. ஸோ ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் சாங்கிரிலேருந்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜூடா காத்தலாவை தான் வந்து ரீச் ஆகும். ஸோ வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஜூடா காத்தால வந்து நைட் ஸ்டே போட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கேதார்காந்தா பேஸ் கேம்ப் போகிறது நம்ம பிளானு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஜூடா காத்தலாவிலேருந்து கேதார்காந்தா பேஸ் கேம்ப் வந்துடும். ஸோ அங்கே கொஞ்சம் ஆட்டெல்லாம் போட்டு நைட் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டே 3 காலைல பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து ரீச் ஆகிடும், ஏன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஸோ வியூ பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு சன்ரைஸ் வியூ. அது வந்து வீடியோவில் வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாது, ஏன்னா நேரில் அந்த 360 டிகிரிஸ் வியூ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, அப்படியே பீஸ்ஃபுல்லாக. ஸோ அப்படியே இறங்கும் போது அப்படியே ஸ்னோலெலாம் கொஞ்சம் ஆட்டெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு நாங்கள் போன டைமில். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்கள் கூட அந்த டாக்ஸ்லாம் வந்து பிஸ்கெட்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாங்கிரியிலேருந்து டேராடூனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம்.